முருகன், திருநெல்வேலி. நீங்கள் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 2 பேர். ஒரு அரசியல்வாதியோடைய பையன் ஒரு பையன். இன்னொரு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் நல்ல பொசிஷனில் மாதம் அப்போவே லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பையன். 2 ப்ரொஃபஷனல் உள்ள பையங்களையும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டேஜில் தான் வளர்ந்தாங்க. என் ஸ்டேஜ் தான். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வசதியாக வாழ்ந்த பையனுடைய சொத்துக்கள் எல்லாம் போயிடுச்சு. அது ஆடம்பரமாக சம்பாதிச்சது ஆடம்பரமாகவே போன மாதிரி போயிட்டு. இந்த அரசியல்வாதியோடைய பையன் என்ன அப்படின்னா, அப்பா வாயை திறந்தாலே ஒரே பொய்யாக தான் பேசுவார். அந்த பொய் பழக்கம் என்னென்னா அந்த பையனுக்கு ஒட்டியிருக்கு பாருங்கள். இன்றைக்கி வந்து அந்த பொய் சொல்லி தான் சம்பாதிப்பான் பாருங்கள். ஆனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கான். அதாவது பிள்ளைகளுக்கு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு போகிறது நல்லது. ஆனால் அதை காப்பாற்றிக்கக்கூடிய திறமை அவன்கிட்ட இருந்தால் அது பிரயோஜனம். இல்லை அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அதே நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை டிஷ் பண்ணீங்க அப்படின்னா அவன் வந்து அதை தாண்டி சம்பாதிச்சிருவான். நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை தாண்டி சம்பாதிக்க முடியும் அவனால். அதனால் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த திறமைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை மோட்டிவேட் பண்ணுங்கள். அது நீங்கள் சம்பாதிக்கிறத தாண்டி சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் அந்த பையனுக்குள்ளே இருக்குது. அதை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.